மோகன், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் தற்பொழுது மழை என்பது பெய்ய துவங்கி இருக்கிறது. இதனால் இங்கிருக்கும் அணைகள், அதே போன்று நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. இதே போன்று தாமிரபரணி ஆறும் கோதை ஆற்றிலும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. இதனால் தாழ்வான பகுதிகள், அதே போன்று நீர் இருக்கும் நீர்நிலைகளுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது என ஒரு உத்தரவை மாவட்ட நிர்வாகம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தற்பொழுது இருக்கும் இந்த காலநிலையும், அதே போன்று அங்கு பாய்ந்து வரும் தண்ணீரும் சுற்றுலா பயணிகளை மிகவும் ஒரு கவர்ந்து இழுத்து வருகிறது. அந்த வகையில் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவிலும் அந்த அந்த பகுதியை பொறுத்த அளவில் தண்ணீர் என்பது மிதமாக கொட்டி வருவதால் இன்றைய தினம் சுதந்திர தினம், அதே போன்று விடுமுறை நாள் என்பதால் காலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு பொழுதை கழித்து வருகின்றனர். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீப நாட்களாக திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் சுற்றுலா பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையிலும் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் காலை முதல் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, அதே போன்று வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காலை முதல் வந்து குளித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு புறம் சாரல் மழை, மறுபுறம் இதமான காலநிலை, அதே போன்று அருவியில் தற்பொழுது கொட்டும் தண்ணீர் என சுற்றுலா பயணிகளை பிரமிக்க வைக்கும் இந்த நிகழ்வுகள் என்பது அந்த சுற்றுலா பயணிகளை அந்த பகுதியில் கவர்ந்து இழுக்கிறது.